இன்ஜினியர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சர். இதுதான் வந்து SOA சொல்றாங்க. SOA வந்து என்ன பண்ணணும்னா டிசைன் பண்றதுக்கு, டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்கு அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ற வேலையெல்லாம் யார் பண்றாங்கன்னா SOA பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்டர்நெட் மூலியமா இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து இதுக்குள்ள ஹையா இருக்கும். இது 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. SOA டாபிக் போட்டு அதில் என்ன சொன்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் SOAன்னு போட்டுக்கோங்க. இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் SOAல மொத்தம் 3 வரும். என்னதுன்னா சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் கன்சியூமர், சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி. ஓகேவா, இதுதான் அந்த 3 டாபிக். நீங்க வெறும் இந்த டயக்ராம் பார்த்தாவே போதும், நீங்க இதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணணும்னா பப்ளிஷிங் தி சர்வீஸ் டு எ ரெஜிஸ்ட்ரி. இந்த சர்வீஸை வந்து என்ன பண்ணும், இந்த ரெஜிஸ்ட்ரியில ப்ரொவைட் பண்ணும். இதை வந்து பப்ளிஷ் பண்ணும். ஒரு சர்வீஸை இதில் வந்து பப்ளிஷ் பண்ணும். அதோட வேலை தான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து சர்வீஸ் ப்ரொவைடரோட வேலை. இது வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸாக என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த அண்ட் வந்து ஆக்சசபிள் டு தோஸ் யூசிங் APIs அண்ட் இன்டர்ஃபேஸ். இதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம்னா APIஸும் இன்டர்ஃபேஸ் ஃபார் தி கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சஸிங் தி சர்வீஸ். இந்த சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுறவங்க தான் சர்வீஸ் கன்சியூமர். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரி வந்து இவங்க ப்ரொவைட் பண்ண சர்வீஸோடைய ரெஃபரன்ஸ் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா, இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்சர்னு ஒரு டாபிக் போட்டுக்கோங்க. ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட் எடுத்து இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ்டு சர்வீஸ் பண்ணுவோம். குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அதிகமாக இருக்கும். சர்வீஸ் செக்யூரிட்டி பேராமீட்டர்ஸ் இதில் இருக்கும். ஓகேவா, இந்த ரெஃபரன்ஸ் வந்து சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி வச்சுருப்பாங்க. இந்த சர்வீஸை வந்து யார் வந்து ஆக்சஸ் பண்ணிக்குவாங்கன்னா சர்வீஸ் கன்சியூமர் வந்து ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, பப்ளிஷ் ஆர் அட்வைஸ் சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்வீஸை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணி இவங்க வந்து இந்த சர்வீஸை ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இவங்க வந்து எதோட ஆக்சஸ், இது வந்து இன்ட்ராக்ட் ஆக்சஸ் சர்வீஸ் தான் வந்து 4th ஸ்டெப். ஓகேவா, இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இவங்க அதோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, இவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இந்த டயக்ராம் இது ரொம்ப ஈஸியானது. செகண்ட் இது வந்து ஆர்கிடெக்சர். இப்போ இந்த ஆர்கிடெக்சரில் வந்து டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதோ இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் கன்சியூமர், சர்வீஸ் ரிஜிஸ்டர் பற்றி எழுதிக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து செகண்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து இந்த மிடில் வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, மிடில்வேர் லைக் என்டர்பிரைஸ் சர்வீஸ் பஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, மிடில்வேர்னா என்டர்பிரைஸ் சர்வீஸ் பஸ். இது என்ன பண்ணணும்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன், மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மெசேஜ் ரூட்டிங் வித் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வேலை வந்து இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறது, மெசேஜ் ரூட்டிங் வித் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுவரையும் பார்த்தது வந்து ஆர்கிடெக்சர் ஆஃப் SOA. அது மட்டும் எழுதுனா வந்து மார்க் அவ்வளோ வராது. அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லாஜிக்கல் வியூ இருக்கும். லாஜிக்கல் வியூவில் வந்து என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்டட் லாஜிக்கல் வியூ இது கொடுக்கும். ஓகேவா, ஆஃப் ஆக்சுவல் ப்ரோக்ராம்ஸ் டேட்டா பேஸோட அப்ஸ்ட்ராக்டட் வியூ கொடுக்கும். அப்புறம் நீங்கள் வந்து கேட்பீங்க அப்ஸ்ட்ராக்ட் வியூனா என்னதுன்னு. அப்ஸ்ட்ராக்ட் வியூனா தேவையானதை மட்டும் கொடுக்கும், ஹைட் பண்ணிடும். மற்ற எல்லாம் தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணிடும். அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வியூ. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வெப்சைட் பார்க்குறோன்னு வைங்களேன். முன்னாடி வந்து யூசர் பேஜில் வந்து என்ன இருக்கும்னா ஒரு யூசர் ஐடியும் நம்மளோட பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பின்னாடி ஒர்க் பண்ணுற அந்த டேட்டா பேஸ் அது எப்படி ஒர்க் ஆகுறதெல்லாம் நம்மளுக்கு காமிக்காது. வெறும் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எனக்கு காமிக்குது. அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்டிவ். தேவையானதை மட்டும் காமிக்கிறது பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்டிவ். தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணிடுறது பேர் தான் ஹைட் பண்ணிடும். ஓகேவா, அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து மெசேஜ் ஓரியன்ட் டாபிக். மெசேஜ் ஓரியன்ட்னா SOA வந்து மெசேஜ் ஓரியன்ட். அது வந்து எப்படின்னா SOA டிசிப்ளின்ஸ் ஒன் டஸ் நாட் அண்ட் ஷுட் நாட் நீட் டு நோ ஹவ் அன் ஏஜென்ட் இம்ப்ளிமெண்டிங் அ சர்வீஸ். ஒருத்தருக்கு தெரிய வேணா எப்படி அந்த சர்வீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாம். சும்மா நாங்கள் வந்து கொஞ்சம் ஒன்றாவே இருக்கோம். மெசேஜ் ஓரியன்ட் SOA வந்து மெசேஜ் ஓரியன்ட் அப்படின்னு செகண்ட் டாபிக். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்ட்னா SOA வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்ட். நெக்ஸ்ட் வந்து மெஷின் எக்ஸிக்யூட்டட் மெட்டா டேட்டா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யூஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ணும். அதோடைய யூஸ் ஆஃப் சர்வீசஸோடைய டிஸ்கிரிப்ஷனை இது கொடுக்கும். ஓகேவா, என்னென்ன சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கும். அதனால வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சீமென்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ்னா சீமென்டிக்ஸ்னா மீனிங். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சர்வீசஸோட மீனிங்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா கிரானுலாரிட்டி சர்வீஸ், நெட்வொர்க் ஓரியன்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது. ஓகேவா, கிரானுலாரிட்டி சர்வீஸ்
இதில் வந்து ஸ்மால் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். கிரானுலாரிட்டினா சின்ன சின்னதாக நடக்கிறது. நெட்வொர்க் ஓரியன்டா நெட்வொர்க்கில் நடக்கிறது. ஓகேவா, அதில் இதோட 2 டைப்ஸ். ஓகேவா, இதோட டிஸ்கிரிப்ஷனோடைய 2 டைப்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா எஸ்ஒஐயோட சர்வீசஸ். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் வந்து என்னென்ன சர்வீஸ் வந்து எஸ்ஒஐ கொடுக்கும்னா என்டிடி சர்வீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்டிலிட்டி சர்வீஸ் என்டிடி யூட்டிலிட்டி அப்படின்னு ஒரே ரைமிங்காக இருக்கா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்குன்னா டிவைஸ் சர்வீஸ். அதுக்கப்புறம் வந்து டாஸ்க், ஒரு டிவைஸ்ல டாஸ்க் கொடுக்குறாங்க. டாஸ்க் வந்து எதுக்குன்னா பிஸ்னஸ், டிவைஸ் டாஸ்க் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ப்ராக்ஸி பிபின்னு இருக்குல்ல, என்டிடி யூட்டிலிட்டி. ஒரு டிவைஸ்ல டாஸ்க் கொடுக்குறாங்க, அது அந்த டாஸ்க் எதுக்குன்னா பிஸ்னஸுக்கு. அப்புறம் வந்து ப்ராசஸ் ப்ராக்ஸி சர்வீஸ். ஓகேவா, இப்போ இந்த 7 உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடுச்சா. இதுதான் டாபிக். இதை பத்தி நம்ம ஒரு லைன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டி சர்வீஸ் பார்க்க போகிறோம். என்டிட்டி சர்வீஸ் இது என்டிட்டி ஆஃப் கஸ்டமர் இது பண்ணிக்கோ. என்ன பர்ச்சேஸ் ஆர்டர், இன்சூரன்ஸ் பாலிசி, இந்த மாதிரி என்டிட்டிஸை வந்து நம்ம என்டிட்டி சர்வீஸாக இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது க்ரூட் ஆப்ரேஷன், அது கிரியேட், ஆர் ஃபார் ரீட், யூ ஃபார் அப்டேட், டி ஃபார் டெலிட். இந்த க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இந்த என்டிட்டி சர்வீஸ் வேணால் என்டிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து என்டிட்டி சர்வீஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் சர்வீஸில் என்னென்னதுன்னா இந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் இது பண்ணுறது, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து ஒரு டாஸ்க் ரிலேட்டட் சர்வீஸை கொடுக்கறதா வந்து டாஸ்க் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து யூட்டிலிட்டி சர்வீஸில் டெக்னாலஜிக்கல் ஓரியன்டட் சர்வீசஸ் கொடுக்கறதா வந்து யூட்டிலிட்டி சர்வீஸ். இது வந்து யூஸ்டு ஃபார் லார்ஜ் அண்ட் ஹையர் லெவல் சர்வீசஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் இது வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ரீயூஸ் ஃபங்க்ஷன் வந்து ரியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, இதான் வந்து யூட்டிலிட்டி சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ஸி சர்வீஸ். ப்ராக்ஸினாவே என்னது, கேட்வே. இது வந்து கேட்வே சர்வீஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்டட் சிஸ்டமுக்கும் கன்ஃப்ளிக்ட் சப் சிஸ்டமுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாக்கும் இந்த ப்ராக்ஸி சர்வீஸ். புரியுதா, ப்ராக்ஸி சர்வீஸ்னா கனெக்ஷன் ஓரியன்டட். இந்த மெம்பர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்டட் சிஸ்டமுக்கும் கன்ஃப்ளிக்ட் சப் சிஸ்டமுக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் கொடுக்கும். அதுதான் வந்து இந்த ப்ராக்ஸி சர்வீஸ். இதுக்கு வந்து கேட்வே சர்வீஸ்னு ஒரு பேர் இருக்கு. நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து டிவைஸ் சர்வீஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்ஸி சர்வீஸ். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணணும்னா கம்யூனிகேட் பிட்வீன் அதர் சர்வீஸோட என்ன பண்ணும், கம்யூனிகேட் பண்ணும். ஆனால் வந்து நாட் இன்க்ளூட் ஏபிஐ மட்டும் இன்க்ளூட் பண்ணாது. ஓகேவா, இது வந்து ஹார்ட்வேர் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்ஸி சர்வீஸ். கம்யூனிகேட் பிட்வீன் அதர் சர்வீஸோட இது கம்யூனிகேட் பண்ணும், ஆனால் ஏபிஐ வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் சர்வீஸ்னா வந்து இது ஆக்ட் அஸ் ஒரு இன்டர்பிரட்டராக ஆக்ட் பண்ணும். எதுக்கு நடுவில் இன்டர்பிரட்டர்னா ஒரு நடுவில் இன்டர்மீடியேட்டர், அதான் இன்டர்பிரட்டர் சொல்றாங்க. இந்த இன்டர்பிரட்டரை எதுக்கு ஆக்ட் பண்ணனா ஒரு அப்ளிகேஷனுக்கும் சர்வீஸ் ஓரியன்டட் சிஸ்டமுக்கும் மெம்பர்ஸ்க்கும் இது நடுவில் ஒரு இன்டர்பிரட்டரா இது என்ன பண்ணணும்னா ஆக்ட் பண்ணும். ஓகேவா, இதான் வந்து ப்ராக்ஸி சர்வீஸ். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் சர்வீஸ்னா வந்து பிஸ்னஸ் சர்வீஸை வந்து என்னென்ன சொல்லுவாங்கன்னா கண்ட்ரோலர் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரொவைட் பண்ணால் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, இதான் வந்து 7 சர்வீசஸ் ஆஃப் எஸ்ஓஏ. உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் படித்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து சம்மரி ஆஃப் த கொஸ்டின் பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதும், நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், எஸ்ஓஏன்னு அந்த 3 பாயிண்ட்ஸ் சொன்னல அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர்னு போட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் கன்சியூமர், சர்வீஸ் ரிஜிஸ்டர் பற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர், சர்வீஸ் கன்சியூமர், சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரி பற்றி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எழுதிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்னா வந்து இதில் வந்து என்ன வரும், லாஜிக்கல் வியூ, மெசேஜ் ஓரியன்டட், டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்டட்னு போட்டுட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓரியன்டட்ல கிரானுலாரிட்டி சர்வீஸும் நெட்வொர்க் ஓரியன்டட் சர்வீஸும் வரும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th டாபிக் என்னதுன்னா எஸ்ஓஏ சர்வீசஸ்ல வந்து என்ன வரும், யூட்டிலிட்டி, என்டிட்டி, டாஸ்க், டிவைஸ், பிஸ்னஸ், ப்ராக்ஸி, ப்ராசஸ். ஓகேவா, யூட்டிலிட்டி, என்டிட்டி ஒரு டாஸ்க்ல டிவைஸ் நடக்கும், அது வந்து பிஸ்னஸ்க்காக நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்ஸி, ப்ராசஸ், பிபி. ஓகேவா, இந்த டாபிக் இந்த 4 டாபிக் எதுக்குங்க. லாஸ்ட் டாபிக் வந்து என்னதுன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதுன்னா குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்து ஹையா இருக்கும் அந்த எஸ்ஓஏல. காஸ்ட் வந்து ரெடியூஸ், காஸ்ட் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னா இன்டர்பரபிலிட்டி ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் டிஸ்கவரியை கொடுக்கும். ஓகேவா, சர்வீஸ் டிஸ்கவரி. ஓகேவா, இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, இந்த 5 டாபிக்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. நீங்கள் மறந்துடுச்சுன்னா கூட இந்த 5 டாபிக் எழுதிட்டு இந்த டாபிக்ஸ் கரெக்டாக இருக்கணும், இந்த டயக்ராம் கரெக்டாக இருக்கணும். உள்ள வந்து நீங்கள் கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸில் எழுதிக்கலாம். ஆனால் இந்த டாபிக் முக்கியம், இதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க.
எஸ்ஓஏ, ஆர்கிடெக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்ஓஏ சர்வீசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். அவ்வளோதான். இப்போ எஸ்ஓஏ கொஷின் உங்களுக்கு நல்ல மெமரைஸ் ஆயிருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ இன்ஜினியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.